ஹாய் கைஸ், நான் மாட்டோம் பார்த்தீங்கன்னா பசிக்குன்னு ஆடை அடிச்சு ஸ்கிராட்ச் மேலே சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்போ என் கண்ணுக்கு என்ன தெரிஞ்சுதுன்னா, தூரத்தில் யாரோ போர்டு வச்சுட்டு போன மாதிரி தெரிஞ்சுது. சரி ரைட் விடுங்க, நம்மள்ட்ட தான் ஜூம் பண்ணி பார்க்குற கை வைக்கன்னு ஜூம் பண்ணி பார்த்தா நிஜமானே ஒரு சைன் போர்டு. எத்தனை யாராவது வச்சுட்டு போச்சுன்னு தெரியாமல் போய் பார்த்தா யாருன்னு தெரியல. ஆனால் நமக்கு ஒரு சேலஞ்சு கொடுத்துட்டு போயிருக்காங்க. அது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் இருக்குது. என்ன சேலஞ்சுனா, முடிஞ்ச வரையும் டைனி ஒரு வீடு கட்டுங்கன்னு போட்டிருக்கு. ஆக்சுவலி ஆல்ரெடி கட்டியாச்சு. ரெக்கார்டர் கொஞ்சம் கோளாறானதுனால நம்மளால் ரெக்கார்ட் பண்ண முடியல. அதனால் அந்த டிசைன் ரொம்ப பிடிச்சதுனால அதே அப்படியே நமக்கு திருப்பி காமிச்சிடலாம் அப்படின்னு எடுத்து காமிச்சிட்டாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், இதான் நம்மளோட டைனி வீடு. என்னடா இவ்வளோ குட்டியாக இருக்குது, எங்கடா நான் போய் தூங்கத்துன்னு கேட்டிங்கன்னா இதுக்குள்ள தான் என்னடா அது நான் வச்சு சப்ஸ்கிரைப் பாக்ஸ். ரைட் விடுங்க, நம்ம அப்படியே போயின்னு இருக்கலாமே. வீட்டுக்குள்ளே போய் அப்படியே ஜாலியாக சுற்றி பார்த்து வருவோம். ஃபஸ்ட்டு நம்ம வெளியில் போய் பார்த்தலாம். எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளாஸ்லாம் இருக்குது. மேலே டிசைனுக்காக கதவுலாம் எடுத்து வச்சிட்டேன். வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப்பை போட்டு விட்ருங்க. வரும் பாருங்க சப்ஸ்கிரைப். ஓகே, இதேமாதிரி உங்களுக்கு சப்ஸ்கிரைப்னு காட்டணும், அப்படி நோட்டிஃபிகேஷன் தட்டி விட்டு வந்துருங்க. அப்போ தான் இதுமாரி நிறையா யூஸ்ஃபுல்லான இனோவேட்டிவான சேலஞ்ச் வீடியோஸ்லாம் பார்க்கலாம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே தரையில் ஒரு பெட்ரூம், சைடில் ஒரு செஸ்ட்டு, ஃபென்ஸா இப்போ என்ன ஃபரன்ஸா அது இருக்கும். கிராஃப்டிங் டேபிள் இருக்குது. கிராஃப்டிங் டேபிளுக்கு ஒரு முடி, அப்புறம் அந்த அன்வீல்னு ஒன்று இருக்குது. லைக் போட்டு விட்டுருங்க மறக்காம. அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்லாப் கட்டரா, அதுதான் நினைக்கிறேன். அப்புறம் என்ட்ரன்ஸில் 3 பேரல் வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைபு, கமெண்ட்டு பண்ணி விட்ருங்க. பாய்.